சென்னை பள்ளிக்கரணையில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சாலையின் தடுப்பு சுவரில் மோதி கீழே விழுந்ததில் இருவருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இந்த விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் திவ்யா. சென்னை பம்மல் விநாயகர் கோயில் தெருவைச் சேர்ந்த கோகுல், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த விஷ்ணு. தற்போது விஷ்ணு மேற்கு மாம்பலத்தில் தங்கி உள்ளார். இருவரும் பெருங்குடியில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். வார இறுதி நாட்களை கொண்டாட நண்பர்களுடன் பள்ளிக்கரணை ராஜலட்சுமி நகர் 6வது தெருவில் வசித்து வரும் அஜேஷ் என்பவர் வீட்டிற்கு கோகுல், விஷ்ணு உள்ளிட்ட 8 நண்பர்களுடன் மது அருந்தி வார விடுமுறை நாட்களை கொண்டாடி உள்ளனர். அப்போது மேலும் மது குடிப்பதற்கு இல்லாததால் மது வாங்க KTM இருசக்கர வாகனத்தில் நள்ளிரவில் 200 அடி சாலையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பாரில் சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்த மது பாட்டில்களை வாங்கி கொண்டு வேளச்சேரி மேடவாக்கம் பிரதான சாலையில் பள்ளிக்கரணை குளம் அருகே அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது தடுப்பு சுவரில் மோதி அங்கிருந்து மின்கம்பத்தில் மோதி எதிர் திசையில் உள்ள சாலையில் தூக்கி வீசப்பட்ட கோகுல் தலை துண்டாகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பின்னால் அமர்ந்து வந்த விஷ்ணு நெஞ்சு பகுதியில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு அவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து புலனாய்வு போலீசார் இருவரையும் உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த விபத்தில் விஷ்ணு மற்றும் கோகுல் ஆகிய இருவரையும் விபத்து நடந்த இடத்தில் இருந்து பள்ளிக்கரணை பிரதான சாலையில் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் சுமார் 200 மீட்டர் தூரம் வரை தனியாக சென்று கீழே விழுந்துள்ளது பார்க்க முடிந்தது. சம்பவம் குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக இயக்கி ஏற்பட்ட விபத்தின் காரணமாக ஒருவரது தலை துண்டாகியும் மற்றொருவர் நெஞ்சு பகுதியில் பலத்த காயமும் ஏற்பட்டு இருவரின் உயிர்களும் பலியாகி உள்ள சம்பவம் அவர்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.